வணக்கம். அடுத்ததாக 96 தத்துவங்களில் உள்ள ஆசயம் அல்லது விடயம் பற்றி காண்போம். ஆசயம் 5 இருக்கு. பகிர்வாசயம், மலவாசயம், சலவாசயம், சுக்லவாசயம், அமர்வாசயம். பகிர்வாசயம்னா என்ன? உண்ட உணவினையும் நீரினையும் செரிப்பிக்கும் இடமான சிறுகுடல் ஆகும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவையும் நீரையும் செரிப்பிக்கக்கூடிய இடமான சிறுகுடல் தான் பகிர்வாசயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மலவாசயம். மலவாசயம்னா கழிவுப் பொருள்கள் மலமாக கழிக்கும் இடம். சாப்பிட்ட உணவு டைஜஷன் ஆகிட்டு மீதி எக்ஸ்க்ரீட் ஆகக்கூடிய பொருள் தான், அது எக்ஸ்க்ரீட் ஆகக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சலவாசயம் கழிவு நீரினை வெளியேற்றுவது, இது சலப்பையை கொண்டது. சுக்லவாசயம் சுக்கிலம் ஸ்ட்ரோனிதம் அடக்கியிருப்பது. அமர்வாசயம் உண்ட உணவு அமரும் இடம். அடுத்ததா கோஷம் 5. என்னென்ன கோஷம் இருக்கு? அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோன்மய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். அன்னமய கோஷம்னா உணவுடம்பு அல்லது பருவுடம்பு. என்ன சொல்லியிருக்காங்க? 7 உடற்கட்டினால் ஆக்கப்பட்ட உடல் அன்னமய கோஷம். 7 உடற்தாதுக்களால் உடற்கட்டு உடல் தாது ரெண்டும் ஒன்று தான், அதால் ஆக்கப்பட்ட உடல் தான் அன்னமய கோஷம். அடுத்து பிராணமய கோஷம் அல்லது வலி உடம்பு. பிராணனும் கண்மேந்திரியமும் கூடியது. வாயுக்கள்ல ஒன்றான பிராணவாயுவும் அடுத்து கண்மேந்திரியங்கள் இதெல்லாம் சேர்ந்தது தான் பிராணமய கோஷம். மனோன்மய கோஷம் அப்படின்னா மன உடம்பு, மனமும் ஞானேந்திரியமும் கூடியது. விஞ்ஞானமய கோஷம்னா அறிவுடம்பு, அறிவும் புத்தியும் ஞானேந்திரியமும் கூடியது. ஆனந்தமய கோஷம் அப்படின்னா இன்ப உடம்பு. பிராணவாயுவும் சுழுத்தியும் கூடியது தான் ஆனந்தமய கோஷம். அடுத்ததாக இதை பற்றி பார்க்கலான்னா மண்டலம் 3 பற்றி பார்க்கலாம். என்னென்ன மண்டலம் இருக்குது? தீ மண்டலம், ஞாயிறு மண்டலம், திங்கள் மண்டலம். தீ மண்டலம் அல்லது அக்கினி மண்டலம், இது பிருத்திவியும் அப்புவும் கூடிய இடத்தில் நாற்சதுரமாய் நடுவே முக்கோணமாய் 4 இதழுடைய ஒரு மலர் போல் இருக்கும். இது மூலாதாரத்தில் இருந்து 2 விரல் அளவிற்கு மேலிருக்கும். பிருத்திவியும் அப்புவும், பிருத்திவி அப்பு இது ரெண்டும் சேரக்கூடிய இடத்துல நாற்சதுரமாக இருக்குது. அந்த நாற்சதுரத்துக்கு நடுவில் ஒரு முக்கோணமாக 4 இதழுடைய ஒரு மலர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா மூலாதாரத்தில் இருந்து 2 விரல் அளவிற்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் தீ மண்டலம். அடுத்து ஞாயிறு மண்டலம் அல்லது ஆதித்ய மண்டலம். இது இதய கமலத்தில் அறுகோணமாய் 8 இதழுடைய ஒரு மலர் போல் இருக்கும். இது வாழைப்பூ போன்று கீழ்நோக்கி இருக்கும். உந்திக்கு 4 விரல் மேலிருக்கும். இதய கமலத்திலிருந்து அறுகோணமாய் 8 இதழுடைய ஒரு மலர் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வாழைப்பூ கீழ் நோக்கி தொங்குனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். உந்தியிலிருந்து 4 விரலுக்கு மேலே இருக்கு. இதுதான் ஞாயிறு மண்டலம். திங்கள் மண்டலம் அல்லது சந்திர மண்டலம். இது கோடி சந்திர சூரியர்கள் உதயமானது போல தலையின் நடுவில் நிலையாய் நிற்கும். இதை அமுதகலை என்று அழைப்பர். அமுதம் மேல் நோக்கியும் அக்னி கீழ் நோக்கியும் சரியாய் நிற்கும். இவற்றிற்கு நடுவே பராசக்தி எழுந்தருளி இருக்கும். அதாவது கோடி சூரிய சந்திரர்கள் உதயமானது மாதிரி தலைக்கு நடுவில் நிற்கும். இதோட இன்னொரு பேர் என்ன சொல்லலாம்னா அமுதகலை அப்படின்னு சொல்லலாம். அமுதம்னா மேல் நோக்கி இருக்கிறது, அக்னி அப்படின்னா கீழ் நோக்கி சரியான அளவில் இருக்கக்கூடியது. இதோட நடுவில் யார் இருக்காங்க அப்படின்னா பராசக்தி இருக்காங்க. அடுத்ததான் மலம் 1. ஆணவம், மாயை, காமியம். ஆணவம் இஃது ஆன்மாவின் அறிவை மறைத்து யான் எனது என்பனவற்றையும் அறியாமையையும் பிறப்பித்து ஒருவனுக்கு தன் உடைமை, பெண்டு, பிள்ளை, நண்பர் முதலியவர்களிடம் ஆசையை உண்டாக்கி எதுவும் தனது என்று இருக்குமாறு செய்வது. ஆணவம்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒருத்தவங்களுடைய அறிவை மறைச்சிட்டு அறியாமையால் எல்லாம் என்னோட தான்,
அப்படின்றது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான உடைமை, அப்புறம் பிள்ளைகள், நண்பர்கள் இவங்கக்கிட்ட வந்து ஆசையை உண்டு பண்ணும். எல்லாம் என்னோடது தான் அப்படிங்கிற மாதிரி ஆசையை வந்து உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக மாயை. இது வேறு ஒருவருடைய பொருளை தனதென்று நினைக்கும் இடையூற்றை விளைவிப்பதும் துன்பத்தை வருவிக்க முயல்வதும் ஆகும். மாயை வேற ஒருத்தவங்களோட பொருள் வந்து என்னோடது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இடையூறை வந்து செய்யும். அது மூலமாக நமக்கு துன்பத்தை வருவிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது காமியம். இது முந்திய 2 விதத்திற்கும் ஒத்து இருப்பதுமின்றி இது புண்ணிய பாவங்களை உண்டாக்குவது ஆகும். காமியம் வந்து மற்ற 2த்தும் ஒத்து போகிறது மட்டும் இல்லாமல் பாவ புண்ணியங்களை உண்டாக்குறது தான் வந்து காமியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது தோஷம் வந்து 3 இருக்குது. வாதம், பித்தம், கபம். வாதம்னா வலி, பித்தம் அழல், கபம் அயம். வாதம் கொப்புளுக்கு கீழே இருக்கக்கூடியது ஃபுல்லாக வாதம். பித்தம்னா நாபியிலிருந்து இதயம் வரை உள்ள பகுதி தான் வந்து பித்தம். கபம் இதய கமலத்திலிருந்து மேலே உள்ள பகுதி கபம். இதை பற்றி முக்குற்றம் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் ஃபுல்லாக பார்க்கலாம். நன்றி.